மார்ச் மாசம் 3வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாரம் எக்கச்சக்கமா நெறைய படங்கள் வந்த மாரி இல்லாம, இந்த வாரம் அதுக்கு ஒரு கேப் விட்டுருக்கு. அதே மாரி ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸ்பெடிஷன் படம் ரிலீஸ் ஆகுற ஒரு மாசான வாரமாவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ஸோ வாங்க அதெல்லாம் என்னென்ன படங்கள் நம்ம அப்கமிங் வீக்லி டாப் 10 கவுண்ட்ல என்னென்ன கவுண்ட்ல இடம் பிடிச்சிருக்குன்றதையும் போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல எந்த படத்தையும் வைக்கலைங்க. ஏன்னா வாரம் நிறைய படங்கள் லாஸ்ட் வாரமே ஒரு சில படங்கள்லாம் நல்லாவே இருந்திருக்கு. ஆனால் தேட்டர் கிடைக்கல, ரிவ்யூ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி போய் நான் காதல் ரீசெட் ரிப்பீட் இல்லை வடம் இல்லையா கொலைச்சேவல் வைக்கலாம், இல்லை இன்னும் நிறைய படங்கள் வந்து சொல்ல வேண்டியிருக்குங்க. பட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது எந்த படங்களும் பண்ணாமல் ஒரு பெரிய டிசாஸ்டரில் இருக்கும்போது நம்ம கவுண்டர் கொடுக்குறது கரெக்டாக வராது. ஒரு படத்தை மென்ஷன் பண்ணி, ஏன்னா ஒரு படத்தை மென்ஷன் பண்ணி கொடுத்தா அது ரொம்ப பெருசாக பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணல. அதனால இந்த படங்களில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு படம் வேணா சொல்லுங்க. இன்னொன்று ஓடிடிலையும் ஒரு சில படங்கள் நம்ம எடுக்காமல் இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படம் வேணாலும் இந்த 10வது இடத்துல செட் பண்ணுங்க. வியூவர் சாய்ஸ்ல இந்த கவுண்ட் ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கோசம் நம்ம கவுண்ட்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் ஆரணிய காண்டம். ஆரணிய காண்டம் லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆச்சு. ஓரளவுக்கு நல்ல தட்டிலே ரிலீஸ் ஆச்சு. அதுக்கான புக்கிங்கும் ஒரு சில இடத்துல பார்க்க முடிஞ்சது. ஆனா தியேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்ல. என்னத்த சொல்றது, ஆரணிய காண்டம்லாம் வந்து எத்தனை தடவை ரிலீஸ் பண்ணாலும் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கான பேச்சும் அதுக்கான அந்த யூடியூப் வியூ இன்னும் ஓடிடி வியூலாம் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கு. பட் என்னவோ தியேட்டருக்கும் ஆரணிய காண்டத்துக்கும் செட்டே ஆகல. லாஸ்ட் வீக்ல வந்து நிறைய புது படங்கள் வந்தது மட்டும் இல்லாம லாஸ்ட் வாரங்களா நிறைய புது படங்கள் இருந்தாலும் ஆரணிய காண்டத்தை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்றதுக்கோசம் நம்ம கவுண்ட் வந்துரும். ஏன்னா மக்கள் தான் தியேட்டர்ல போய் இந்த படத்தை கண்டுக்கலனாலும் நம்ம கண்டுக்காம போயிடக்கூடாது. ரீரிலீஸ் அஃபிஷியலா வந்ததுக்கு அப்புறம் ஸோ அதனால கவுண்ட் கொடுத்துருக்கும். தியேட்டரே இல்ல வாஷ் அவுட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போற படம் கிணத்த காணும். கிணத்த காணும் படம் லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆச்சு. யோகி பாபோட நிறைய நல்ல படங்கள் வந்து அடுத்த வாரம் கண்டுக்காது எக்கச்சக்கமா போயிருக்கு. அவர் ஹீரோவா நடிச்சு, யோகி பாபு ஹீரோவா நடிச்ச பல நிறைய மொக்க மசாலா படம் அதெல்லாம் கூட கண்டுக்கப்படாது. அதோட லிஸ்ட் ரொம்ப பெருசு. ஆனா நல்ல படங்களோட லிஸ்ட்ன்றதும் கண்டிப்பா இருக்கதான் செய்யுது நம்ம யோகி பாபுக்கு. அந்த லிஸ்ட்ல இந்த கிணத்த காணும் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அது முக்கியமான காரணம் இந்த வாரம் ஒரு 2-3 படங்கள் வந்து செமையா தேட்டிக்கல் ஆக்குபை பண்ற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் வரும்போது இந்த கிணத்த காணும் லாஸ்ட் வீக்ல வந்து பரவாயில்லைங்க. அவங்க எடுத்துட்ட கான்செப்ட்டுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த படத்தெல்லாம் ஓடிடியில் விட்டுருந்தாங்கன்னா மண்டேலா மாதிரி வந்து படம் நல்லா இருக்குன்னு கொஞ்ச நாளாச்சு கொண்டாடப்பட்டிருக்கும். ஆனா இந்த காலத்தில் ஓடிடியில் வர படங்களை கூட கொண்டாட முடியல. ஏன்னா அதுவும் ஏக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு. எனிவே கும்பல்ல கோவிந்தான்ற மாதிரி எவ்வளோ போகுது அந்த மாதிரியான ஒரு படமா இந்த கிணத்த காணும் இப்போ மாட்டிக்கிச்சுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் லாஸ்ட் வீக்ல வந்த நிறைய படங்கள் நல்லா இருந்திருந்தாலும் பர்ஃபார்மன்ஸும் சொன்னா நம்ம நிறைய படங்களை இதோட கம்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அதனால வந்து ஒரு ஆல் ஓவர் கமர்ஷியல் அந்த கண்டென்ட்டுக்குள்ள கொண்டு வரும்போது மற்ற படங்களை தாண்டி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ அதனால தான் இந்த வாரம் கவுண்டும் ரியலாக சொல்லணும்னு பார்த்தா அந்த 2-3 புது படங்களே வந்து எக்கச்சக்கமான தேட்டர் ஆக்குபை பண்ணதால நம்ம எந்த படங்களையும் கவுண்டில் வைக்கிறதுக்கு இல்லைங்க, இழுத்து பிடிச்சி வச்சிருக்கோம். அவ்வளோதான். நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போற படம் சிறை படம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஓடலைங்க. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் கூட முடிஞ்சு போச்சு. அதான் அந்த 80-85 நாளைக்குள்ள இந்த படத்தோட அந்த ரேஞ்சுன்றது முடிஞ்சிச்சு தேட்டரிகள். இப்போ அலைசா வந்த நிறைய படங்கள்லாம் தேட்டரில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமலே இந்த வாரம் 10 படம் கிட்டே வந்துட்டு இருந்து அதனால நிறைய படங்கள் நெக்ஸ்ட் வீக்ல தூக்கிடுவாங்க. ஆனால் அடுத்த வாரமும் 10 படங்கள் வருமா ஏதாச்சும் ஒரு படங்கள் நம்ம கவுண்டில் எடுத்து வைப்போம். ஆனால் இந்த வாரம் படங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அந்த படங்களே அதிகபட்ச தேட்டரில் பிடிக்கிற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அதனால நம்ம கவுண்டனுக்கு படங்கள் இல்லாமல் போயிடுச்சு. இருக்குன்னா நிறைய எடுத்து வைக்கலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் படமா எதுவும் இல்லை. அதை கம்பேர் பண்ணும்போது சிறைக்கு இந்த வாரம் மட்டும் தான் தேட்டர் இல்லை, லாஸ்ட் வீக் வரைக்கும் தேட்டர் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 85 நாள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. அந்த மாதிரியான ஒரு படத்தை நம்ம கவுண்டில் தாராளமாக வைக்கலாம். மற்ற படங்களை தாண்டி நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போற படம் மின்னலே படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிச்சு இது 6வது வாரம். இந்த 6வது வாரத்திலும் அடுத்த வாரம் ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எக்கச்சக்க புது படங்கள் காணாம போயிடுச்சு. ஆனா மின்னலே இன்னும் தேட்டரில் கொடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க. என்னவோ கௌதமன் மேஜிக். ஆக்சுவலி விடிவி மாதிரி இந்த மின்னலே ஓரத்துக்கும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இதுலயும் அந்த அளவுக்கு கான்செப்ட் இருக்கு. எல்லா டைம்லையும் எப்போ பார்த்தாலும் பிடிக்கிற அளவுக்கு. எனிவே இந்த அளவுக்கு ரீரிலீஸ்ல வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் தாங்க சொல்லி அவனை என்ன பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி மைல்டா சர்வே பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு சில வாரம் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப பெரிய பூம் இல்லைனாலும் அந்த சர்வேவிங் மைல்டு இருக்கு பாத்தீங்களா. விடிவிக்குலாம் கூட ஒரு ஸ்கிரீன் போட்டு தான் இவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருக்காங்க. இல்ல இந்த வாரம் இன்னும் பெருசா ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு காரணம் பெருசா ஒரு 2-3 படம் வந்து தேட்டர் ஃபுல்லா ஆக்குபை பண்ணும் பொழுதும் இந்த படத்துக்கு ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போற படம் கப்பல் ஃப்ரெண்ட்லி படம் ரிலீஸ் ஆகியும் 5 வாரம் முடிச்சு இது 6வது வாரம். இந்த படமும் லவ் ஸ்டே முன்னிட்டு தான் வந்திருந்து. இதுவும் லவ் ஸ்டே ஏத்த படம் தான். ஆக்சுவலி தமிழ் தெலுங்கு பைலிங்குலா இருந்து படம் ஒரு நல்ல ஸ்டோரியை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லி ஆடும். ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டா எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். படம் லாஸ்ட் வீக் ஓடிடியில் வந்துருச்சு. இருந்தாலும் தேட்டரிக்கல்ல இப்போ மறுபடியும் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அதாவது 6வது வாரத்திலையும் 2 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். அப்பனா இந்த படத்தோட ஸ்ட்ரென்த் நீங்களே புரிஞ்சுங்க. யாராச்சும் லவ்வர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா போய் பார்த்துருங்க. இல்ல லவ் படம்லாம் பிடிக்கனாக்கா கண்டிப்பா ஓட்டிலே ஏதோ வந்திருக்கு இந்த படம் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாம தாராளமா உள்ள போய் பார்த்துருங்க. உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அதுக்கெல்லாம் நான் இவ்வளோ வாரம் கவுண்டரில் சர்வே பண்ணிட்டு வர வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி இப்போ 2-3 புது படங்கள் வந்தும் இந்த படத்துக்கு 2 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. மற்ற படங்கள்லாம் எவ்வளவோ தேட்டர்ல இருந்து தூக்கப்பட்டது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது புரிஞ்சுங்க படத்தோட ரேஞ்ச். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போற படம் வித் லவ் படம் ரிலீஸ் ஆகி 6 வாரம் முடிஞ்சு இது 7வது வாரம். இந்த 7வது வாரத்திலும் 2 ஸ்கிரீன் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு கொடுக்குறாங்க. வித் லவ் பத்திலாம் நிறைய சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 40 கோடி வசூல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி 2 வாரம் கழிச்சும் இப்போ 3வது வாரத்திலும் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் கான்செப்ட்டை பற்றியும் பேசியிருக்கேன். லாஸ்ட் வீக் நிறைய பேர் ஓடிடியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
சில ஸ்பெஷல்ஸ் இருக்கிறனால இந்த படம் இப்போ 2 ஸ்க்ரீன்ல சர்வே ஆகுறது பெரிய மேட்டர் இல்ல. இன்னும் கொஞ்சம் 2 ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ரா குடுத்துறலாமேன்றதான் இங்க மேட்டரா இருக்கு. நம்ம கவுண்டர்ல 3வது இடத்துல பார்க்க போற படம் யூத் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல தான், அதனால தான் ஹவுஸ் ரோஸ்மா கவுண்டர் பண்றதா இருக்கு. ஏன்னா நம்ம கவுண்டர்ல வேலைக்கிழமை தான் கொடுப்போம். ஸோ படம் நாளைக்கு வேலைக்கிழமை வரனால நீ புதன்கிழமையே பண்றோம். கேஸ் அப்பதான் எக்ஸ்பெக்டேஷன்ல கொடுக்க முடியும். எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எங்க பார்த்தாலும் முட்டை கலக்கிட்டு இருக்காங்க. இந்த கலக்கின்ற ஒரு ஃபுட் ஐட்டம் ஃபேமஸ் ஆகும்போது எவனை பார்த்தாலும் ரோட்டு கடைக்கு போனா கலக்கின்ற மாதிரி இந்த முட்டை கலக்கி வந்ததுல இருந்து எங்க பார்த்தாலும் முட்டை கலக்கியா இருக்கு. அதுவும் இந்த படத்தோட ப்ரொமோஷன்ற பேர்ல எல்லா இடத்துலயும் முட்டையை உடச்சு ஊத்தி கலக்கி பண்ணிட்டு இருக்கதே வேலையா போச்சு உங்களுக்கு. அதை தாண்டி ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல எல்லா பாட்டும் இந்த படத்துக்கு வர ஹிட் ஆகிட்டே இருக்கிறது ஒரு பெரிய இன்னொரு எக்ஸ்பெக்டேஷனா சொல்ல வேண்டியதா இருக்கு. ஜிவி பிரகாஷ் அவர் லேபிள் வாங்கினால கொடுக்குறாரா இல்ல கருணாஸ் மேல வச்சு அந்த ஒரு விஷயத்துக்கோசம் தராரான்னு தெரியல. எனவே இன்னொரு விஷயமா பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நம்ம சீரியல் நடிச்ச அனிஷா இருக்காங்க. கென் கருணாஸ் கூட இப்ப லேட்டஸ்டா இட்டு தான். ஒரு சின்ன வயசு படங்கள்லாம் விட்டுருங்களா, அசுரன்ல இருந்து எடுத்து பாருங்க, வெற்றிமாறன் கையில பட்டு எல்லா படமும் இப்ப வாத்தி கூட அவருக்கு இட்டு தான். சோ அதனால வந்து லக்ல இருக்கான் மனுஷன். திறமசாலின்றதுலயே மாற்று கருத்து கிடையாது. அவங்க அப்பா கருணாசும் இதே மாதிரி தான் நந்தால ஆரம்பிச்சு வந்தவர். நந்தாக்கு முன்னாடி அவரோட பேக்ராப்லாம் எடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கென்னுக்கு வந்து இது ஒரு பெரிய ஃபியூச்சர் மாற்றமா இருக்குமான்னு பார்ப்போம். இன்னொன்று நிறைய பேர் வந்து நிறைய ஆக்டர்லாம் சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு இருந்து இல்லை ஒரு ஃபேம் இருக்கவங்களாம் வந்து வந்திருக்காங்க சினிமாவில் பேக்ரவுண்ட்லாம் இருந்து. அவங்களாம் வர முடியாமல் ஏன் இப்போ கென் வராரு மேலே? ஏன்னா இப்போ இந்த யூத்துன்றது ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு படம். இல்லை அது எக்ஸாம்பிளாக இப்போ பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, அதாவது தெலுங்குல உற்சாத் வருது. அந்த படம் தேட்டர்கள் நிறைய எடுத்திருக்கு. இப்போ இன்னொரு படம் தேட்டர்கள் நிறைய எடுத்திருந்தாலும் இந்த யூத் படத்துக்கும் மெயின் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதாவது மெயின் ஸ்க்ரீனில் பாதியை ஷேர் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி தேட்டரிக்கல் ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கு. புக்கிங் பெருசாக இல்லை அந்த படம் அளவுக்குனாலும் யூத்துக்கும் கண்டிப்பாக புக்கிங் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று இந்த யூத்ன்ற டைட்டிலே நம்ம விஜய் டைட்டில் அதில் வேற அந்த சாங்கை போட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம ப்ளஸ்ஸாக சொல்ல வேண்டியிருக்கு எக்ஸ்பெக்டேஷனில். சரி, கென் கருணாஸோட அந்த உயர்வுக்கு மேலே சொல்லணும்னா கண்டிப்பாக அது அப்பம் பண்ண புண்ணியம் தாங்க சொல்லணும். ஏன்னா தனுஷுக்கும் கருணாஸுக்கும் நிறைய இருக்கு. திருடா திருடி படத்திலேயே வந்து கருணாஸை பார்த்துட்டு தனுஷ் எனக்கு யாராச்சும் வருவாங்களாங்க அப்படின்ற மாதிரி திருடா திருடி நடிக்கும்போது நம்ம தனுஷ் அவரோட ஃபேன் பேஸை வச்சு கேட்டிருக்காங்க. ஏன்னா கருணாஸ் அப்போ மிகப்பெரிய காமெடினா இருக்காரு. நம்ம தனுஷுக்கும் காதல் உடைய கூட ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த மாதிரி டைமிங். அதை தாண்டி ஜிவி பிரகாஷ்க்கும் டார்லிங் படத்தில் வந்து அவர் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சிருக்காரு. வெற்றிமாறனுக்கும் பொல்லாதவன் ஃபர்ஸ்ட் படம் இவர் கூட இருந்திருக்காரு. ஸோ அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க அவங்க அப்பா பண்ண விஷயம். அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு அவருக்கு. கார்த்தி மட்டும் இல்ல, சூர்யா நந்தாக்கு அப்புறம் தான் சூர்யாவுக்கு ஒரு பெரிய பேக் கிடைச்சது. அதுக்கப்புறம் சூரரை போட்டு இன்னும் கார்த்தி படம் இந்த மாதிரி வந்து சூர்யா கூட நம்ம கருணாஸுக்கு நல்ல ஒரு ஓப்பு இருக்கு. அவரும் கண்டிப்பா கென்னுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இன்னொன்று கென் டேலண்டட். ஸோ எல்லாம் சேர்த்து மேலே வரதுக்கான விஷயம் இருக்கும். ஆனா இங்க ஒரு விஷயம், நம்ம கருணாஸை பத்தி இவ்வளவு சொல்லி கென்னுக்கு அப்பாவெல்லாம் கிடைச்சிச்சுன்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு முடியல. ஏன்னா விதை போட்டு அவங்க முளைச்சில்ல. இங்க விதை நம்ம கண் கருணாஸ் தான் இருந்திருக்காரு. பட் உரம், நிறைய தண்ணி, நிறைய பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி கிடைச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்ப்போம். எந்த கவுண்டர்ல யூத் படம் இடம் பிடிக்க போகுதுன்றதை வச்சு நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் துரந்தர் பார்ட் 2. ஆக்சுவலி நியாயமா இந்த படத்தை முதல் இடத்துக்கு தான் வச்சிருக்கணும். அது வைக்காததுக்கு முக்கியமான காரணம் இது ஹிந்தி படமா இல்லாம நம்ம தமிழ் டப்பிங்ல வைக்கிறோம். ஹிந்தி படம் டப்பிங் வச்சுன்னா கண்டிப்பா இதான் முதல் இடம். ஏன்னா அவ்வளோ பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அதாவது போன வருஷத்துல 1000 கோடி கலெக்ட் பண்ண ஒரே படம் துரந்தர் தான். படம் ஓடிடில தமிழ்ல வந்ததுக்கு அப்புறம் தமிழ்லயும் பெரிய ஒரு இம்பாக்ட். யூத் கூட இந்த படத்தை ஷேர் பண்ணிருக்காங்க நிறைய தேட்டர்ல. பாதியா பிரிஞ்சு இருக்கு மெயின் ஸ்கிரீன். இதுக்கு பாதி பிரியாம நிறைய மெயின் ஸ்கிரீன் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம துரந்தர் 2 முதல் இடத்துல வைக்கிறதுக்கு பரிசீலனை பண்ணிருப்போம். ஆனா யூத்துக்கும் இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதனால பிரிக்கிறதுல வந்து நம்மளுக்கு ஆச்சரியப்பட இல்லை. ஆனா எந்த படம் பிக்கப் ஆகுதோ அந்த படத்துக்கான தேட்டரிக்கல் ஓப் அதிகமா இருக்கும். பட் 2 படமும் நல்லா இருந்ததுன்னா ஷேரிங்ல தான் போயிட்டு இருக்கும். இல்ல துரந்தர் 2க்கு புக்கிங் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம ஆளுங்க ஓடிடில படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. படம் இந்த படம்ன்றது பாக்ஸ் ஆஃபீஸ் வேற லெவல்ல கலெக்ட் பண்ணிருக்கு. இத்தனையும் இந்த படம் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ மாதிரி ஓடுது. நாளைக்கு தான் படம் ரிலீஸ். அதை தாண்டி அட்வான்ஸ் புக்கிங்லேயே 100 கோடியெல்லாம் தாண்டி எக்கச்சக்கமான கோடிகளை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. துரந்தர் 2 இந்திய பொறுத்த வரைக்கும் அது ஃபயரிங். ஏன்னா நாட்டுப்பற்று உள்ள படம்ன்ற மாதிரி அதை வேற லெவல்ல கலக்கி வச்சு அதை பாகிஸ்தானெல்லாம் வந்து நான் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க படத்தன்ற அளவுக்கு செம. இத்தனைக்கும் 3 ஹவர் படங்க இது. இந்த பார்ட் 2ன்றது அதெல்லாம் தாண்டி 3:45. அதாவது 3:45னா 3:45 கிடையாது, 3:49, 3:50. அதாவது நார்மலா 2 படம் பார்க்குற அளவுக்கு இந்த ஒரு படம் வரப்போகுது. தமிழ்நாட்டு தேட்டர்களே இதுக்கான ஒரு விஷயம்ன்றது கொஞ்சம் பெருசுங்க. ஏன்னா இந்தியில ஓட்டிட்டாங்க. இங்க நம்ம ஆளுங்கலாம் நிறைய விஷயம் பார்ப்பாங்க. ஷோ கவுண்ட்ன்றது 5 போகாம 6 போகாம 4 அந்த மாதிரி தான் போக முடியும். நான் படத்தோட லென்த் அவ்வளவு பெருசா இருக்கு. இன்னொன்று அதெல்லாம் தாண்டி 2வது இடத்துக்கு வச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், முதல் இடத்துல ஒரு படம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அதனால ஆல்ரவுண்ட் கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது ஒரு சில விஷயத்துல துரந்தர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும்போது இந்த ஒரு கவுண்டர்ல வைக்கலாம். ஸோ கவுண்ட் டவுன் கரெக்டா பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த படம் இவ்வளவு தூரம் ஃபோர்ஸ் எடுத்துச்சு, இதை தாண்டி இதை பண்ணிடுச்சு அதை பண்ணிடுச்சு நீங்க முதல் இடத்துல வச்சிருக்கணும்னு ஏதாவது சொன்னீங்கன்னா சொல்லுங்க. நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் தாய் கிழவி. தாய் கிழவி படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம் படம் 80 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்துருச்சு. அதை தாண்டி இந்த படம் இப்ப 2 எக்ஸ்பெக்டேஷன்ல புது படம் வந்திருக்கு. இந்த படம் 3 வாரம் ஓடிடுச்சுன்னு வைங்களேன். ஆனாலும் இப்ப தேர்ட் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 3வது வாரத்துல நிறைய புது படங்கள் அது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில படங்களுக்கு தேர்ட் ஸ்கிரீன்லயே வந்து ஒரு ஸ்கிரீன் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த படம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்கிரீனை ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணிருக்கே சொல்லலாம். அதை தாண்டி தாய் கிழவிக்கான அந்த ஃபயர் இன்னும் வந்து தீரலைங்க. ஏன்னா படம் வந்து சம வாழ்வியல்ல சொல்லியிருந்தா சொல்லும். ஏன்னா நம்ம ஊர் மக்கள்லாம் எப்படி அந்த காலத்திலேயே மண்ணுல போடு பொண்ணுல போடுன்னு சொல்லிட்டு ஒரு மாச
மாதிரி வந்து நம்ம ஊர் மக்களோட அந்த எண்ணங்கள் தான் இன்னைக்கு பல பேர நல்லா வாழ வச்சுட்டு இருக்கு. அந்த மாரியான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த தாய் கிழவி. ஸோ தாய் கிழவின்றது வெறும் 10 கோடியில எடுத்து ஒரு நல்ல கான்செப்ட்டோட வந்து எல்லாருமே போய் கமர்ஷியலா என்டர்டெயின்மென்ட் பண்ணி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஒரு படமா இருந்தனால தான் இந்த படத்த நான் முதல் இடத்துல இருந்து இன்னும் இறக்கல. எந்த இடத்துல இந்த படம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ இப்போ புது படங்கள் இத்தனை வந்திருந்தாலும் இந்த படத்துக்கான அந்த டாஸ்க்ன்னு எடுக்கிற அளவுக்கு இந்த படத்துக்கான கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதனால தாய் கிழவி இறக்கறதுக்கான அந்த ஓப்பே எனக்கு கிடைக்கல. இப்போ வரைக்குமே டே பை டே பார்த்தீங்கன்னா 3-4 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. தியேட்ரிக்கல் குறைஞ்சிட்டாலும் அடுத்த வாரத்துலலாம் இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இன்னொன்னு நெக்ஸ்ட் வீக் அதாவது இந்த வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு தியேட்ரிக்கல் ஃபில்லுன்றது அவ்வளோ பெருசா இருக்க போகுது. ஓடப்போறது ஒரு 3-4 படம் தான் வைங்களேன். அதிகபட்ச தியேட்ரிக்கல்ல இந்த படங்கள் தான் மோஸ்ட்லி இருக்க போகுது. ஆனா அந்த 4 படமும் தியேட்டருக்கு எக்கச்சக்கமான கூட்டத்த கூட்டி வரப்போகுது. அதுல தாய் கிழவி 3வது வாரமானாலும் இந்த படம் தோற்றாது. இந்த படங்களும் ஹவுஸ்ஃபுல் ஆகும் பாருங்க. மத்த படங்கள்லாம் புதுசா வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகுற மாதிரி. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்லாம் எனக்கு இருந்தனால தான் இந்த படத்த தூக்கி தைரியமா நம்பர் 1ல வச்சிருக்கேன். அந்த நம்பிக்கை கண்டிப்பா தாய் கிழவி காப்பாத்தும். பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது கரெக்ட்டா தானே இருக்கும் நண்பா?